இன்னைக்கு நீங்க பூஜை பண்ண வேண்டாம். என்னாச்சு பாபாஜி? இன்னைக்கு ஆர்த்தி நடக்காதா? நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும். மத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்க நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பல வருஷமா நான் தானே இதை செஞ்சுட்டு இருக்கேன். இது நம்ம பாரம்பரியமாச்சே. அதுவும் இல்லாம இது என்னோட உரிமை. ஆனா அதை முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. உங்க உரிமை என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு நாள் இது உங்க கடமையா இருந்துச்சு, இப்ப பொதுவாக போகுது. நான் பொதுவானவன், அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களும் இருக்கணும். இத்தனை வருஷமா நரக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு இந்த பூஜையை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா விரக்தி அடையக்கூடாது. அவங்க இங்க முழு மனசோட தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு பூஜையை அவங்களே செய்யட்டும். அவங்களோட கணவரை சுத்திகரணம் பண்ண சொல்லி தன்னுடைய தியாகம் என்னங்கிறத அவங்க இங்க நிரூபிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அவங்க இங்க தேவிதான். அதனால இதை ஏத்துக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சாத்வி, நீங்க உங்க முழு மனசோட அவங்களை இங்க வரவேற்கணும். இந்தா பம்மி, இதுதான் உன்னோட டயட் லிஸ்ட். இத ஃபாலோ பண்ணு. இத தவிர வேற எதையுமே சாப்பிட்றாத. கண்டிப்பா மேடம். செலக்ஷனுக்கான ஃபைனல் ரவுண்ட் நெருங்கிட்டே இருக்கு, மறந்துடாத. நீ வெயிட்ட சீக்கிரமா குறைக்க பாரு. நீ 51ல விளையாடணும், ரேணு 56ல. காலேஜ் லெவல்ல நீ ரேணு கூட மோதுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இங்க பாருங்க மேடம், அவளுக்கும் அதான் வேணும். ஏன்னா என் முன்னாடி வந்தாலே இவ கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பா. என் கூட போட்டி போடுற அளவுக்கு இவன் மனசுல தில் இருக்கா? என்ன சொல்லு, இருக்கா? கீழ் ஜாதியில பிறந்த. ஏ ரேணு, இதை என் கடைசி எச்சரிக்கையா எடுத்துக்கோ. இனிமே ஜாதியை பத்தி பேசுறதா இருந்தா காம்பவுண்டுக்கு வெளியே போய் பேசு. என்ன புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுச்சு மேடம். பாபா செய்வார் புது புரட்சி. டிங்கா மற்றும் பாபா கான்சர்ட் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி மற்ற மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்துது. இப்போதைக்கு இந்த கான்சர்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹுக்கும் சிங்கோட தொகுதியில இது நடந்துகிட்டு இருக்கு. அவர் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய விளம்பரத்தை பார்க்கும்போது அவரையும் மேடைக்கு அழைப்பாங்கன்னு தான் தோணுது. ஆனா இப்ப சமீபத்துல நம்ம முதலமைச்சர் சுந்தர்லால்ஜி ஆசிரமத்துக்கு போய் சந்தியா ஆரத்தில கலந்துகிட்டாரு. அத பார்க்கும்போது இந்த சத் சங்கத்தோட அரசியல் முடிவை சொல்றது கஷ்டம்தான். பாபா எல்லா தீங்குமே தடுத்தாட்கொள்வார் உனக்காகவே. உலகம் எங்கும் உறக்கச் சொல்லு காப்பாற்ற இனி பாபா உள்ளார், கவலை வேண்டாம், பாபா அருள் பெற்றார். பாபா செய்வார் புது புரட்சி. பாபா செய்வார் புது புரட்சி. லட்டுவோட டிமாண்டை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஆளுங்க கம்மியா இருக்காங்களா இல்ல சரக்கா? அது ரெண்டுமே தான். மீதி இருக்கிறத போதை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி விட்டுரு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? எப்படியும் நாம திறந்துருவோம்ல. அதை எடு. அளவெல்லாம் சரியா போடுறியா? சரியா தான் போடுறேன். பாபா கொண்டு வருவாரு புரட்சி, பாபா கொண்டு வருவாரு புரட்சி. என்னடா உன்னோட டப்பா காலி ஆயிடுச்சா? இந்த லட்டு இல்லாம ஒண்ணுமே பிடிக்க மாட்டேன்றா. உன்கிட்ட இருந்தா ஒண்ணு கூட. டேய் குட்ரா. இல்ல இந்த இசை நிகழ்ச்சிக்காக நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த லட்டு இருக்கே, இது சான்ஸே இல்ல. இதோ பாருடா, 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி சரக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அடுத்த சத்சங்கு ரொம்ப டைம் இருக்கு. சஜான்பூர். அப்போ ஒண்ணு பண்ணு, உன் வீட்லயே பாபாஜியோட கச்சேரியை நடத்து. டே தம்பி, முன்னா சவுக்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் போயிட்டு இருக்கு. அதுல நீயும் ஏறிடு.
இரவு பகல் எல்லாம் ஒரே சிந்தனை தான். அந்த சத் சங்கத்தோட லட்டு. ஹாய் நட்டாஷா. ஹாய் உஜாகருக்கு இருக்கான். அவங்க ரெடி ஆயிட்டாங்களா? சார், ஆல்மோஸ்ட் ரெடி. கிரேட். அவங்க கிட்ட ஆதாரத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ண சொல்லுங்க. பாபாவோட எல்லா ஆசிரமத்திலையும் ட்ரக்ஸோட புழுக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு ஃபுல் ரிப்போர்ட் வேணும். எஸ் சார், ஐ லெட் தெம் நோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது இந்த மாத்திரையோட லாஸ்ட் டோஸ். இன்னைக்கு எடுத்துக்கோ. எல்லாத்தையுமா? ஆமா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டோஸ். இனிமே நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்க. ஆக்ஷனுக்கான நேரம் இது. அவர்கிட்ட பேசிட்டல்ல? எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். ஆல் செட். இதோ அடுத்த வண்டி வந்துருச்சு. ஆமா, வராம என்ன பண்றது? மற்ற இடத்தெல்லாம் மூடிட்டாங்கல்ல, இப்போ மொத்த கூட்டமும் இங்க தான் வந்து சேருது. இது வரைக்கும் நீங்க அடிக்காத ட்ரக்ஸ் இருக்கா இல்ல எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்களா? அட, இவ்வளோ ட்ரக்ஸை நான் இது வரைக்கும் எந்த பேஷண்ட் பிளட்லையும் பார்த்ததே இல்லை. உங்க ரிப்போர்ட்ஸ்ல அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி தான் உயிரோடு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. இது ஹோப்லெஸ் கேஸ்பா. கோர்ட்ல அமைச்சிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, போய் அட்மிஷன் போடுங்க. சரிங்க. என்னடி பம்மி இது 55 கிலோக்கு மேல ஏறி இருக்கு? இன்னும் 1 கிலோ அதிகமாக்கியே ஆகணும். அப்படியா? அப்ப நீ அவளுக்கு ரொம்ப ஆசைப்படுறாள், அப்ப யாருன்னு காட்டிதானே ஆகணும். பார்த்து வந்தாச்சு இடம் வந்தாச்சு. எல்லாத்தையும் இறக்குங்க. லட்டெல்லாம் இருக்கு. அன்பே உலகம். 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 இந்தாங்க உங்களுக்கான பிரசாதம். அன்பே உலகம். அன்பே உலகம். நல்லா. அன்பே உலகம். என்ன சார் நடக்குதுங்க? ஒட்டுமொத்த படம் இங்கே தான் இருக்கு. எல்லாருமே ஜாலியாக இருக்கானுங்க சார். அப்படியே போதையில் மூழ்கி கிடக்குறானுங்க. சாது, இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். மேடம். ஆக்கி சொல்லு. மேடம், மேஜிஸ்ட்ரேட் டேட் கொடுத்துட்டாங்க. புதன்கிழமை 12 மணிக்கு சோனியோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண போறோம். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆனா ஆக்கி, இப்போ எப்படி மேனேஜ் பண்ண போற? ஆஷ்ரமோட ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல. மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளை நானே போய் கூட்டு வந்துடுறேன். நான் ஸ்ட்ரைட்டா பாக்கிப்பூர்ல தான் இறக்கி விடுவேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வந்துருங்க. I'll be there. ஆனா ஆக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. புரியுதுல? புரியுது மேடம். Hi, can we go? We have an appointment. அன்பே உலகம். இங்க வாங்க மேடம். உங்க பேக் இது மேல வைங்க. Sure. இதுல என்ன இருக்கு? Regular stuff. Oh, that's my inhaler. சாரி மேடம், Asthma இத problem. கண்டிப்பா உள்ள அனுமதிக்க முடியாது. But it's a medical thing. என்னாச்சு? சார், So, I have a medical issue and I have asthma, you see, and he's not letting me to take my inhaler inside. இவங்களை விட்டுரு. சரிங்க சார். Thank you, thank you. சாரி மேம், இதெல்லாம் செக்யூரிட்டி ரெகுலேஷன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். No problem. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க பேசுறத பார்க்கும்போது இந்த ஊர் மாதிரி தெரியலையே. You're right. NRI. சவுத் ஆப்பிரிக்கால என்னோட தாத்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் செட்டில் ஆயிட்டார். Here. நீங்க வந்து நில்லுங்க. ரித்திமா சஹாய். Oh, yes. இந்தாங்க. That's me.
I've just come to India to take Babaji's blessings. அவரோட ஆசீர்வாதம். அப்படியா? Could you please guide us to where is satsang hall? நீங்க ஏதோ இந்த கியூல நேரா போயிட்டே இருங்க. அது கடைசில அங்க தான் போய் சேரும். எனக்கு இங்க சேவை பண்ணனும் ரொம்ப ஆசையா இருக்கு. Thank you. அன்பே உலகம். அன்பே உலகம். அன்பே உலகம். சரி. அன்பே உலகம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் போடுவா? உங்க யாருக்காவது வேற ஏதாவது வேணுமா? கொண்டு வந்திருக்கேன். இத இந்த மாதிரி கிளிக் பண்ணணும். ரைஸ். அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசியாச்சா? சோஹினியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக புதன்கிழமை மேஜிஸ்ட்ரேட் டைம் கொடுத்துருக்காரு. அவளை அக்கி கூட்டிட்டு வந்துருவான். அவ எப்படா காணாம போனா? எங்கடா அந்த பொண்ணு? இல்ல அது வந்து போபாஜி. என்னடா வந்து போயிங்கற? முடியாதுன்னா சொல்லிடு. போபாஜி ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. அவ எங்க இருந்தாலும் நாங்க தூக்கிடுறோம். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கியே நான் ஒன்ன தூக்கிடுவேன். புண்டாம அவனை. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான் இருக்கு. எந்த தப்பும் நடந்துடவே கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு தெருவா தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க. புரியுதா? சரிங்க நாங்க பாத்துக்கிறோம். ஏய் நீ அவன சேர்ந்து தேடி பாருங்கடா. பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு எல்லாத்துலயுமே இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த பொண்ணு இங்க எங்கேயுமே இல்லையே. வணக்கம், சொல்லுங்க ஹரிதாஸ் சார், என்ன விஷயம்? ஒரு தனி சார், நீங்க ஒரு மோட்டார் சைக்கிளோட நம்பர் கொடுத்துருந்தீங்கல்ல, அது அதே பேர்ல தான் இருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இன்சூரன்ஸுக்காக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க காஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கு அது என்னன்னா, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்ல. லைசன்ஸ் எனக்கு கிடைச்சது. அதுல அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கான்ல, அவனோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு. அது ஆத்தோட அந்த பக்கம், பெகராய் மாவட்டத்துல. ஒரு நிமிஷம் சீக்கிரம் இதை எழுதுங்க. சொல்லுங்க. பெகராய் மாவட்டத்துல பகா கிராமத்துக்குள்ள நம்பர் 6/19. இவளால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இவ ஹார்ட் ஃபெயிலியர்.